வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாமன்னர் நலம் பெற வேண்டி பத்துமலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றுள்ள மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் சிகிச்சை வெற்றிகரமாக அமையவும் விரைவில் குணமடைந்து நாடு திரும்பவும் வேண்டி பத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீ மகா கணபதி வேலாயுதர் சன்னதியில் இன்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா, அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் முன்னிலையில் காலை 11 மணிக்கு சிறப்பு பூஜை தொடங்கியது. தேவஸ்தான பிரதம குருக்களான சிவகுமார் பட்டர் மற்றும் ரவி குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மலேசியா மாமன்னர் ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் ஸ்ரீ மகாகணபதி வேலாயுத சுவாமி சன்னதியில் இந்த சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு. மாமன்னர் நலம் பெற வேண்டி ஸ்ரீ மகா கணபதிக்கு சிறப்பு பூஜை செய்த பின்னர் தான் ஸ்ரீ நடராஜா, டத்தோ சிவகுமார், தேவஸ்தான பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவஸ்தானம் சார்பில் தான் ஸ்ரீ நடராஜா தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்று காலை 11 மணிக்கு நம்முடைய மாமன்னர் அவர்கள் குணமடைய நல்ல ஆரோக்கியமாக மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு நாம் இன்று ஒரு சிறப்பு பூஜை நடத்தினோம். அந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அவர்கள் மீண்டும் நலம் பெற்று நாடு திரும்பி அவருடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டுமாய் எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் நாம் வேண்டிக் கொண்டோம். இதனிடையே நாளை மறுநாள் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவையொட்டி கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு விசேஷ பூஜைக்கு பின்னர் சரியாக இரவு 9 மணிக்கு வெள்ளி ரதம் பத்துமலையை நோக்கி புறப்படும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். கிடா சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் 107வது தைப்பூச திருவிழாவை பக்தர்கள் சமய நெறிவுடனும் பாதுகாப்பாகவும் கொண்டாட வேண்டும் என்று ஆலயத்தின் தலைவர் ராஜேந்திரன் பெரியசாமியும் நிர்வாக உறுப்பினர்களும் கேட்டுக் கொண்டனர். இவ்வாண்டு தைப்பூச திருவிழா 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த 3 நாளுக்கு தைப்பூச கொண்டாட்டங்களில் ஏறக்குறைய 3 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த பக்தர்களுக்கு ஏதுவாக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தில் ஆலய நிர்வாகம் பக்தர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். இந்த திருவிழா சிறப்புற நடைபெற பக்தர்களோட ஆதரவும் பொதுமக்கள் ஆதரவு இருந்தால் நிச்சயமாக நம்ம இந்த தைப்பூச திருவிழாவை சிறப்பாக கொண்டாட முடியும் என்பதை பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். பக்தர்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தங்கள் குழந்தைகளையும் உடைமைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நேர்த்திக் கடன்களை சரியான நேரத்திலும் முறையாகவும் செலுத்த வேண்டும் என்றும் ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டார். ஆகவே சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் தைப்பூச விழா வழிகாட்டலையும் விதிமுறைகளையும் பின்பற்றும்படி அவர் வலியுறுத்தினார். பேரா தண்ணீர் வாரியமான லிம்பாகு ஐர் பேராக்கின் பெரிய நீர்க்குழாய்க்கு மேல் 10 மீட்டருக்கும் அதிகமான மண் அரிப்பு நேர்ந்ததால் குழாயில் கசிவு ஏற்பட்டது. இதனால் தமன் பூங்கராயாவில் உள்ள 3 வீடுகள் விரிசல் ஏற்பட்டு வசிக்க முடியாத நிலையில் உள்ளன. பத்து 7 சுங்கை ஓவிலும் சுங்கை பத்தாங் பாடாங்கில் உள்ள பத்து ஸ்புலோ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து 825 மில்லிமீட்டர் அளவுள்ள குழாயும் 90 மில்லிமீட்டர் அளவுள்ள குழாயும் புக்கிட் தமோ நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீர் வழங்குகின்றன. அதே சமயம்
பாத்தாங் பாடாங், ஹிலிர் பேரா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கும் நீர் வழங்குகிறது. தப்பா ரோட், சங்காட் பத்தாய், தஞ்சோங் கராமாட், அயிர் குனிங், சுங்காய் க்ரோ ஆகிய பகுதிகளோடு அவற்றை சுற்றியுள்ள பகுதிகள் பாத்தாங் பாடாங் மாவட்டத்தில் நீர் விநியோக இடையூறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹிலிர் பெரா மாவட்டத்தில் முக்கிம் லாபு குபோங், முக்கிம் சுங்காய் மனேக், லங்காப், சுய்சாக் இவைகளை சுற்றியுள்ள பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 6ஆம் தேதி கசி உள்ள குழாயை கண்டுபிடித்து பழுது பார்க்கும் பணிகளை செய்வதற்காக LAP நீர் விநியோக இடையூறு அறிவிப்பை வெளியிட்டது. இருப்பினும் 10 மீட்டருக்கும் அதிகமான ஆழமாக அகழ்வு பணிகளால் மண் அரிப்பு ஏற்பட்டதால் பணிகள் நிறுத்தப்பட்டன. கசிவுக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. புகிட் தமோ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடு அதன் உண்மையான விநியோகிப்பில் இருந்து 50 விழுக்காடாக குறைந்துள்ளது என LAP குறிப்பிட்டுள்ளது. 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்டர் வரிசையில் விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, தினேஷ், சூரி. உங்களுக்கு பிடித்தமான நடிகரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். கடந்த ஆண்டுக்கான ஊழியர் சேமநிதி வாரியத்தின் சேமிப்புக்கான ஈவுத்தொகை 5.8 விழுக்காடாகவும், ஷரியா சேமிப்பிற்கு 5.4 விழுக்காடு முதல் 5.6 விழுக்காடாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை விட சற்று அதிகம். 2023இல் சேமிப்பிற்கு 50.33 பில்லியன் ரிங்கிட்டும், ஷரியா சேமிப்பிற்கு 7.48 பில்லியன் ரிங்கிட்டும் ஈவுத்தொகையாக வழங்கப்பட்டது. ஊழியர் சேமநிதி வாரியத்தில் சுமார் 16 மில்லியன் உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் 8.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பங்களித்து வருகின்றனர். KWSP அதன் முதலீடுகளை விற்று பெறப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் ஈவுத்தொகையை வழங்குகிறது. மொத்த வருமானத்தின் அடிப்படையில் ஈவுத்தொகையை ஊழியர் சேமநிதி வாரியம் நிர்ணயிப்பதில்லை. சிங்கப்பூரின் ஊழியர் சேமிப்பு நிதியம் இதே போன்ற அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. அதன் சராசரி ஈவுத்தொகை 10 ஆண்டுகளில் 4 விழுக்காடாகும். ஊழியர் சேமநிதி வாரியத்தின் கவனமான அணுகுமுறை காரணமாக உறுப்பினர்கள் அதிக ஈவுத்தொகையை எதிர்பார்க்கக்கூடாது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஷா அலாமில் உள்ள சத்யா அலாம் வணிக வளாகத்தில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்களிலும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் பாதுகாப்பை கடுமையாக்க தேசிய காவல்துறை தலைவர் ரசருடின் ஹுசேன் உத்தரவிட்டுள்ளார். சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு நடவடிக்கை குறித்து காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு காவலர்களும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய சம்பவத்தை பொறுத்தவரை ஸ்லாங்கூர் காவல்துறையினர் சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர். அவரை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு காவல்துறை பிரிவுகள் களத்தில் உள்ளன. அண்டை மாநிலங்களில் உள்ள காவல்துறையினருக்கும் எல்லைகளில் உள்ள அதிகாரிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்றும் சந்தேக நபரை நீதியின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்களிடையே கவலைகள் எழுந்துள்ளதை தாங்கள் புரிந்து கொள்வதாகவும், ஆனால் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு ஊகங்களையும் பொதுமக்கள் வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கிள்ளான் ஜலான் காப்பாரில் சட்டவிரோதமாக மின்னணு கழிவுகளை பதப்படுத்தும் ஒரு இடத்தின் நடவடிக்கைகள் அதிகாரிகளால் நேற்று சோதனை செய்யப்பட்டதில் 10.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நண்பகல் 12 மணியளவில் பெட்டாலியன் 4 PGA படை, ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை, கிள்ளான் மாநகர் மன்ற அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர். இப்பகுதியில் சட்டவிரோத கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் குறித்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக பெட்டாலியனின் பொறுப்பாளர் சூப்பரிண்டென்டன்ட் ஜஃப்ரி முகமது தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் 120 டன் தாமிர உலோகம், 100 டன் அலுமினிய உலோகம், 80 டன் எஃகு உலோகம், 2 அமுக்கும் இயந்திரங்கள், 250 மின்சார மீட்டர்கள் ஆகியன அடங்கும். மேலும் 3 ஃபாக்லிப்களும் ஒரு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டன. கம்போடியாவை சேர்ந்த 24, 42 வயது 2 ஆடவர்கள் அந்த இடத்தின் ஊழியர்கள் என்றும் விசாரணைக்கு உதவுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.